உங்கள் சத்யாவின் full moon sale up to 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போதே ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள். நேற்றைய பிரச்சாரத்தில் தேர்தல் விதிகளை மீறியதாக தாவேக தலைவர் விஜய் மீது வழக்கு பதியப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். பிரச்சாரத்தின் போது ஆம்புலன்ஸ் பாதையை மறைத்ததாக விஜய் மீது வழக்கு பதியப்பட்டிருக்கிறது. தேர்தல் நடத்தை விதிமீறல் உள்ளிட்ட 5 பிரிவுகளின் கீழ் சென்னை பெரவலூர் போலீசார் வழக்கு பதிந்திருக்கிறார்கள். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். தேர்தல் விதிமீறல் என்று விஜய் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் தகவலை செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம். சாலமன் வணக்கம், முழு விவரங்கள் என்ன? தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் நேற்று பெரம்பூர் தொகுதியில அவர் போட்டியிடக்கூடிய தொகுதியில வேட்புமனு தாக்கல் செய்த பின் அவர் 4 இடங்கள்ல தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொள்ள திட்டமிட்டிருந்தார். குறிப்பாக பெரம்பூர் தொகுதியில அவர் தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டார். அதன் பின்னர் கொளத்தூருக்கு சென்று தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்ட நிலையில நேரமின்மை காரணமாகவும் அதே போல போக்குவரத்து நெரிசல் காரணமாகவும் ஒரு 2 தொகுதியில தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ளாமல் அவர் ரத்து செய்து சென்றிருந்தார். இந்த நிலையில அதாவது பெரம்பூர் தொகுதியில் இருந்து கொளத்தூர் தொகுதிக்கு பிரச்சாரம் மேற்கொள்ள அவர் சென்ற போது அதிகப்படியான பொதுமக்கள் மற்றும் ரசிகர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு அந்த பிரச்சார வாகனத்தை சூழ்ந்து கொண்டனர். சுமார் 1000 கணக்குல அந்த பிரச்சார வாகனத்துல பொதுமக்கள் அவரை சூழ்ந்ததால அவர் செல்ல முடியாத நிலையும் போக்குவரத்து நெரிசலும் அதிகப்படியாக ஏற்பட்டது. இந்த நிலையில இந்த சம்பவமானது பெரும் அதிர்வலை ஏற்படுத்திய நிலையில் இது தொடர்பாக தாவேகா தரப்புலையும் ஒரு புகாரானது தேர்தல் அதிகாரி தரப்புக்கு கொடுக்கப்பட்டது. குறிப்பாக அதுல பல்வேறு போக்குவரத்து போலீசார் அதிகமாக இல்லை எனவும் தனக்கு தகுந்த பாதுகாப்பு வழங்கப்படவில்லை எனவும் குற்றஞ்சாட்டி அந்த புகாரை கொடுத்திருந்த நிலையில தற்போது பெரவலூர் போலீசார் தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் மீது ஒரு வழக்கு பதிவானது செய்திருக்கிறார்கள். மொத்தம் 5 பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தேர்தல் நடத்தை விதிமீறல் மீறியதாக அவர் மீது 5 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது 30 ஒலிபெருக்கிகள் பயன்படுத்தியது தொடர்பாகவும் பொது பாதையை பயன்படுத்தியது தொடர்பாகவும் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பொது பாதையை மறைத்து அவர் பிரச்சாரத்துல ஈடுபட்டதாகவும் குறிப்பிடப்பட்டு அதை வழக்கு பதிவு செய்யப்பட்டு அதே போல 5000க்கும் அதிகமான பொதுமக்களை திரட்டியது தொடர்பாகவும் பொதுமக்களுக்கு தொல்லை ஏற்படுத்தியது உள்ளிட்ட 5 பிரிவுகளின் கீழே தேர்தல் நடத்தை விதிமீறல்களுக்கு எதிராக விஜய் செயல்பட்டிருப்பதாக கூறினான் அவர் மீதானது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தேர்தல் கண்காணிப்பு குழு அதிகாரி குமார் என்பவர் கொடுத்த புகாரின் பேர்ல தான் பெரவலூர் போலீசார் தாவேகா தலைவர் விஜய் மீது வழக்கு பதிவும் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த சட்டவிரோதமாக கூட்டப்பட்ட கூட்டம் என தெரிந்தே அவர் பங்கு கொண்டிருக்கிறார் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழே இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதை குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக நேற்று அந்த வடசென்னை பகுதியே இந்த போக்குவரத்து நெரிசல்ல ஸ்தம்பித்த நிலையில தற்போது தாவேகா தலைவர் விஜய் மீது இந்த வழக்கு பதிவு செய்திருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி சாலமன். உங்கள் சத்யாவின் full moon sale up to 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போதே ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள்.